ஆப்கி அதாலத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ரீத்துபேரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வேண்டுமென்றே சர்ச்சைகளை உருவாக்குகிறார். ரீத்துபேரி, இந்த விஷயம் உண்மையா? நீங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸஸ பத்தி எதுவும் தெரியாதவங்கள விட உங்க சர்ச்சைகளால தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றதே மக்களாகிய அவங்க தான். என்னை பத்தி ஏன் அப்படி கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அண்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியல் பர்சனா இருப்பேன்னு நான் நம்பல. சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் நம்பிக்கிட்டு திரும்ப திரும்ப அதை தான் ஆனா பேசுவாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்தா ஃபேஷன் டிசைனர்ஸ்லயே உங்கள பத்தி மட்டும்தான் நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எந்த ஃபேஷன் வீக்குக்கு போறீங்க, எதுக்கு போகாம இருக்கீங்க, நீங்க எப்ப பாரிஸ்க்கு லண்டனுக்கு போறீங்க, இந்த மாதிரி எல்லாம். எனக்கு பிடிச்சத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் அதை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பண்றது நல்லதா இல்ல கெட்டதான்னு குறை சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சைகளை உருவாக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நான் என்ன சுத்தி ஒரு சின்ன குக்குன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் வேலையில கவனம் செலுத்துறேன். ஆனா இதெல்லாம் பாக்குறவங்களோட கருத்து. ஆனா நீங்க உங்க ஃபாதரோட ஹாலிடேக்கு போனாலும் அத பத்தி கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல ஏதாவது ஒன்னு எழுதுறாங்க. பாத்தீங்களா, இததான் நான் ரீசனே இல்லாம கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். நான் என் ஃபாதரோட இருந்தாலும் ஒரு வயசான ஆளோட ஹாலிடேக்கு போயிருக்கான்னு மக்கள் பேசுவாங்க. இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபேஷன் டிசைனர்ஸும் ரீத்து கலக்கிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல. இல்ல, அவங்க எப்படி நான் இதெல்லாம் சொன்னது ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொன்ன மாதிரி தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா, நான் என் ஃப்ரிட்டர்னிட்டில இருக்கிறது என்னோட டிசைனர்ஸ் கிட்ட அப்ரிசியேஷன் கேட்கவே இல்லை. அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க, அவங்க நினைச்சத பண்றாங்க. அண்ட் அவங்க கேட்டா நான் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா என்ன தேடி அவங்க வரணும், அது அவ்வளோ ஈஸியா இருந்தா. பட் எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற டிசைனர்ஸையே காப்பி கேட்னு சொல்றீங்க. இல்ல, நான் இது வரைக்கும் யாரையும் காப்பி கேட்னு சொன்னதில்ல. இன்ஃபேக்ட் டிசைனர் காப்பி பண்ணினாங்கன்னு டிசைனர்ஸ் கோர்ட்டுக்கு போறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சது. ஏன்னா இது உலகம் முழுக்க நடக்கிற விஷயம்தான். லூயி விட்டோனோட பேக் சைனாலயும் ஹாங்காங்லயும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். காப்பி பண்ணினாங்கன்னா அதை வச்சு சண்டை போட முடியாது. நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை யாராவது போட்டிருந்தா அதை எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டா நான் எடுத்துப்பேன். பரவாயில்ல, ஒருத்தருக்காவது பிடிச்சிருக்கு, இத காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்னு நான் நினைப்பேன். அது பாத்தீங்கன்னா அது நல்ல ரெகக்னைசேஷன். உங்களோட ஒரு இன்டர்வியூ என்கிட்ட இருக்கு. அதுல நீங்க சொல்லிருக்கீங்க, இந்தியன் டிசைனர்ஸோட எல்லா லெஹங்காவும் ஒரு லைன்ல தொங்க விட்டு அதோட லேபிள்ஸை ரிமூவ் பண்ணிட்டா யாரு எதை டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்களா? நான் இது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததே இல்ல. ஃபேஷன்ல சல்வார் கமீஸ் லெஹெங்கா மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா லேபிள் இல்லாம டிசைனர் கிளாத்ஸ் எல்லாம் ரேக்ல வச்சா நானே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த விஷயத்த ஒத்துக்குவாங்க. இந்த டிசைன் யார் பண்ணாங்கன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம். அது இந்தியன் டிசைனர்ஸ் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல கூட ஒரு ரேக்ல பிளாக் ட்ரவுசர்ஸ் இருந்தா அதுல கால் லகர்ஃபெல்ட், H&M, மார்கன், ஜாரா அல்லது குச்சி பேண்ட்ஸ் இருந்தாலும் எது யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, நம்ம எப்பவுமே எல்லாம் யூனிக்கா பண்ணணும். அது கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டைல்ல டிஃப்ரெண்டா இருக்கணும். அதை தான் நான் பண்ண விரும்புறேன். என்னாலதான் அப்படி பண்ண முடியும், மத்த ஃபேஷன் டிசைனர்ஸால அப்படி பண்ண இல்ல முடியாதுன்னு இல்ல இல்ல, சொல்றீங்களா? நான் அதை எப்பவும் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாரையும் நான் ரொம்பவே மதிக்கிற ஆளு. ஏன் வாயில இருந்து அவங்கள மோசமா திட்டாங்கன்னு நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவங்க ஆசைப்படுறத அவங்க செய்யணும், அதுதான் என்னோட நம்பிக்கை. இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, ரீத்து பேரி ரொம்ப பெரிய பேரு, நிறைய ஃபேஷன் ஷோஸ் பண்றாங்க, ஆனா அவ்வளவா பணம் சம்பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இது உண்மைதான். நான் உண்மையிலே பணம் சம்பாதிக்கிறது இல்ல. அதனாலதான் அப்படி ஒரு அதனாலதான் புத்தகத்தை எழுதி சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? அந்த முயற்சி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த காலத்துல ஃபேஷன் டிசைனர்ஸோட வேலை மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெட்டிங்ஸ் வரைக்கும் தான் லிமிட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணலையா? நம்ம மக்கள் எல்லாரும் கல்யாண தேதி அன்னைக்கு தான் டிசைனர்ஸை தேடி போவாங்க. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா வெட்டிங் ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது ஒரு பிரைட்க்கு அவங்க அழகா தெரியணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தீபாவளி மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு கூட மக்கள் ஃபேஷன் டிசைனர்ஸை தேடி போறாங்க. அண்ட் டச்வுட் மக்கள் வேற காரணத்துக்கும் என்னை தேடி வருவாங்க வேற நேரங்கள்ல. ஆனா பெரும்பாலான டிசைனர்ஸோட வேலை பாத்தீங்கன்னா அது மோஸ்ட்லி வெட்டிங் வரைக்கும் தான் லிமிட்டா இருக்கும். நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா
நான் வேற டிசைனர்ஸை பார்க்கவே மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அதனால அவங்களோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அது பெருமையான விஷயம். வரப்போற நாட்கள்ல ரீத்து பேரிய மக்கள் எந்த மாதிரி ரூபத்துல பாப்பாங்க? இதே ரூபத்துல தான். நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ண போறது இல்ல. நான் இப்படி இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பணம் சம்பாதிக்கலனாலும் நான் என் வேலையை வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அதுதான் என் பேஷனும் கூட.